வணக்கம் நண்பர்களே. கற்பூரவள்ளியும் பாதரசமும் சேர்ந்தால் நல்லதா லாபமா? அகத்தியர் ஐயா சொல்லிய கற்ப முப்பு குறுநூலில் 33 முதல் 38 வரையிலான பாடல்களில் கற்பூரவள்ளி மூலிகை செடியையும் பாதரசத்தையும் சேர்த்து ஒரு பற்பம் செய்வதற்கு பக்குவம் ஒன்றை சொல்லித் தருகிறார். சித்த வைத்தியத்தில் இது போன்ற பல கற்பங்களும் பற்பங்களும் இருக்கின்றன. சில தெரிந்தவைகளாக இருக்கலாம், பல தெரியாதவைகளாக இருக்கலாம். இந்த கற்பூரவள்ளி ரசபற்பம் கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் எளிதில் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. கற்பூரவள்ளியையும் பாதரசத்தையும் சேர்த்து நோய்கள் பல தீர்க்கும் அருமையானதொரு மருந்து பக்குவத்தை அகத்தியர் ஐயா சொல்லித் தருகிறார். பார்த்து வரலாமா? மிசமாக முன் குருவை மறந்து போனால் நீராது பாடுபட்டும் நிசமாகாது. உண்மையிலேயே தன் குருவை மறந்து குருவிடம் மறைத்து செய்கிற எந்த செயலும் பக்குவமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தாலும் உண்மையான பலனை தராதுன்னு சொல்லிட்டு ஆதி என்ற ஈசன் விந்தான பாதரசத்தை பற்றி சரியாக யார் சொல்லித் தருவார்கள்? எனக்கு தெரிந்ததை சூசகமாகவோ மறைத்தோ சொல்லவில்லை என்றும் கவனமாக பார்த்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு குளுமையான பாதரசத்தை பதின்கழஞ்சி எடுத்துக்க சொல்றார். பதின்கழஞ்சினா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். நறுமணம் வீசுகின்ற கற்பூரவள்ளி மூலிகை செடியோட இலைய மட்டும் சமமான எடைக்கு அரைக்கிறதுக்காக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா சேர்த்தைனி சாமம் 2 அரைத்து கொண்டு தெள்ளு போல் வில்லை தட்டி ரவியிற் போடு. பாதரசத்தையும் கற்பூரவள்ளி இலையையும் சேர்த்து 2 சாமம் அரைக்கணுமா. சுமாரா 6 மணி நேரம் அரைச்சி எடுக்கிற போது பாதரசமும் கற்பூரவள்ளியும் நல்லா மை போல அரைஞ்சு விழுதாக கிடைக்கும். கிடைக்கிற விழுத தகடாக வில்லை தட்டி வெயில்ல காய வைக்கணும். அடுத்ததாக ஒரு புது மண் சட்டியை எடுத்து அதுக்குள்ள காய்ந்த வில்லைகளை வைத்து மேல மண் சட்டியோட மூடி போட்டு மூடி மண் சட்டியும் மண் சட்டி மூடியும் சேருகிற இடத்துல களிமண்ணால பூசி மூடி காய வைத்து எடுத்துட்டு தென்னை ஓலைய ஒரு வளையம் போல மடக்கி வட்டமாக வளைத்து ஒரு கூடை போல செய்து உள்ளே காய்ந்த நாயுருவி செடியோட விதைகளை ஒரு 2 விரல் கணத்துக்கு கொட்டி அதுக்கு மேல 4 பெரிய எரு வரட்டிகளை வைத்து அதற்கு மேல காய வைத்து எடுத்த மண் சட்டியை வைத்து அதற்கு மேலும் 5 எரு வரட்டிகளை வைத்து தென்னை ஓலை கூடையின் நுனியை குடுமையாக கட்டி நெருப்பை மூட்டி எரிய விட்டு புடம் போட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக செம்மை உள்ள பற்பமடா ஆத்தாள் சொன்னாள் செகத்தோர்க்கு வந்த பிணி தீர்க்கலாங்கேள். கற்பூரவள்ளியையும் பாதரசத்தையும் சேர்த்து அரைச்சு வில்லை தட்டி மண் சட்டியில் வைத்து புடம் போட்டு கிடைக்கிற பற்பந்தான் கற்பூரவள்ளி ரசப்பற்பம். இந்த பற்பத்தை அகத்தியர் ஐயா போல வேற சித்தர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இந்த பற்பத்தை அம்பிகையே சொல்லித் தந்ததாகவும் உலக மக்களின் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கவும் முடியும்னோ தீமைகளெல்லாம் தீர்ந்து போய்விடும்னோ செய்பாகம் சரியாக தப்பில்லாம செய்து கற்பம் கிடைச்சதுன்னா குணமாகாத வியாதிகளெல்லாம் தீர்ந்து விடும்னோ இந்த கற்பூரவள்ளி ரசப்பற்பத்தால வைத்தியம் செய்கின்ற
வைத்தியர்கள் எல்லாம் மக்களுக்கு கடவுளைப் போல தெரிவார்கள் என்றும், வாயில் வந்திருக்கிற சூளை வியாதிகள் எல்லாம் மொத்தமாக போய்விடும் என்றும் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார், கட்டான பற்பம் இது நல்ல பற்பம், காசினியோர் தங்களுக்கு கருத்தோணாது. கற்பூரவள்ளி ரசபற்பம் சரியான பற்பம். உலக மக்கள் இத பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு மேல ஒரு கற்பம் இருக்குங்கிற எண்ணமே வராதுன்னோ, எந்த கொடுமையான நோய் வந்தாலும் இந்த ரசவாளால குணப்படுத்தலாம்னோ, இந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கிட்டா லாபம் இருக்குதுன்னோ, பட்ட மரம் பால் சொரியும், நோயினால் உடல் வலிமை குன்றியவர்களுக்கும் மீண்டும் உடல் தேறி குணமாவார்கள்னு இந்த கற்பத்தை கொண்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டா குஷ்டரோகம் போகும், கண்மரோகம் போகும், குறையாத நோயெல்லாம் குறைந்தே போகும், குடல்வாதம் முதல் சூளை வலி குன்மமெல்லாம் போய்விடும்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறார், போமென்ற புன்புரைகள் பொல்லா மேகம், புத்துகளாய் வெடித்ததெல்லாம் போகும் பாழாய். போகவே போகாதுன்னு துன்பம் கொடுக்கின்ற புரையோடுகின்ற புண்கள் கூட போயே போகும்னோ, உடல்ல புத்து மாதிரி வெடித்ததெல்லாம் குணமாகிடும்னோ, தலையில தொடங்கி இடுப்புல வரைக்கும் வர்ற புத்து அடங்காத மேகவட்டை நோய்களும், ஆணியால குத்துறது போல வருகின்ற வலியும், வாய் முதல் நாக்கு தொண்டை தலையெல்லாம் புண்ணாகி வலி எடுப்பதும், மேகத்தால கை கால புடைச்சல் வலி வீக்கம், அது மட்டுமல்ல கர்ப்பப்பையினுள் வளர்கின்ற கட்டிகளை கூட கரைத்து விடும் என்றும் அகத்தியர் ஐயா சொல்லிவிட்டு அடுத்ததாக, கரைந்து போம் லிங்கத்திற் புண்புத்தானால் கை காலிற் சூளை முதற் கண் வீக்கங்கள். கரைந்து போயிடும். லிங்கத்துல புண் வந்திருந்தாலும் புத்து வந்திருந்தாலும், கையோ காலோ சூளையினால வெடிப்போ, கண்ல வீக்கமோ விரையில வீக்கமோ வலியோ வந்து விந்து சேர்ந்து வீங்கி நீரை அடைச்சு மலமும் கட்டி புறையோடி சீல் விழுந்து புண்ணாகி இருந்தாலும் சரி, பொல்லாத மேக நோயால் வந்த துன்பங்களும் போயே போகும்னோ, இந்த நூலில் சொன்னது இம்மி அளவும் தப்பாகாதுன்னு உறுதியாக சொல்கிறார் அகத்தியர் ஐயா. கற்பூரவள்ளியையும் பாதரசத்தையும் சேர்த்து பற்பமாக்கி மருந்தாக பல நோய்களுக்கும் கொடுக்கலாம் என்பதை அகத்தியர் ஐயா சொல்லித் தருகிறார். இந்த மருந்து பக்குவம் இத்தனை நோய்களையும் குணப்படுத்துகிறதென்றால், இந்த பக்குவத்தையும் கற்பூரவள்ளியில் மகத்துவத்தையும் பாதரசத்தின் பலனையும் நன்கு பரிசோதனை செய்து உலக மக்களுக்கு நோய் தீர்க்கும் உன்னதமான மருந்தை உலகுக்கு தருவார்களா? இது போன்ற மருந்துகளை அனுபவமுள்ள சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் வழிகாட்டுதலோடும் செய்து உபயோகிப்பதுதான் சிறந்தது. அகத்தியர் ஐயாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் மனதார தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு சித்தர் சொன்ன பக்குவத்தை அடுத்த பதிவில் காணலாம். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.